Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. எழுதிய பேசினாங்களா எழுதினாங்களா? பேச்சையே எழுதிட்டாங்க. காற்றுல எழுதுவது ஒலி. இவங்க ஏதோ எழுதியிருக்கிறாங்க. அவங்க பேரை வந்து இப்போ இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. இந்த அம்மா இப்ப கவிதா ஜவஹர் எழுத போகும்போது கரிசல் காரி அப்படியெல்லாம் பேர் வச்சா தான் வாசிப்பாங்களாம். நானும் என்னென்னமோ மாப்பசான்ல இருந்து மேக்சிம் கார்கி ஏதாவது எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில மீம்ஸ் எழுதணும்னு போட்டாங்க. கோழி என்ன சொன்னது, முட்டை என்ன சொன்னது, இதாவது பரவாயில்ல. அவங்க நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாங்களாம். அந்த எழுத்த மாபெரும் எழுத்துட்டாங்க. இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் பாவம்யா, இவ்வளவு கடையை போட்டு உட்கார்ந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டது இதெல்லாம் எழுத்துன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்குன்னா இதாவது பரவாயில்லைங்க. இத்தனை கேமரால எடுத்துக்கிட்டு இருக்க. பிரளய காலத்துல சிவபெருமான் திருவாசகத்தை ஜெராக்ஸ் எடுத்தாராம். நீங்களும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க. அப்பதான் ஜெராக்ஸ் கம்பெனி வந்துருச்சா? அதான் பாத்தீங்களா, பேச்சாளனுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? பிரளய காலத்துல ஜெராக்ஸ் எடுத்தான்னு சொன்னாலும் கூட்டம் கேட்டு கை தட்டும். இதையே நீங்க எழுதி வச்சீங்கன்னு வைங்க, எடிட்டர் கூப்பிடுவாரு, எப்பயா ஜெராக்ஸ் எடுத்தா ப்ரூஃப் கரெக்ஷன்ல போடு, அது தூக்கு. எழுத்துக்கு எடிட்டிங் உண்டு இல்ல, இம்பட் நாள் வச்சிருந்தா அது போற கசங்கி போகுமே. அவங்க சொல்றது ஏதாவது நடைமுறையில இருக்கா? எழுத்துக்கு திருப்பி திருப்பி எழுதலாம். நீங்க எழுதுனதை எடிட் பண்ணலாம், காலம் கடந்து வெளியிடலாம். எத்தனையோ பேர் தங்களது சுய சரிதையை தங்கள் காலம் முடிந்த பிறகு வெளியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நடந்ததா இல்லையா? ஆனா பேச்சால அப்பவே பேசணும். இப்ப நான் இப்ப இவங்க 3 பேரையே கேட்கிறேங்க. அவர் சுவிட்சர்லாந்து, அவர் இங்க இருந்து யாரு தொந்தரவு வேணாம்னு ஹாலிடேக்கு சுவிட்சர்லாந்து போயிருக்கிறார். அங்க மலை உச்சியில போகும்போது ஒரு ஆள் கீழே கூப்பிட்டுருக்கா, சார் 6ஆம் திணை. நல்லவேளை அந்த இடத்துல திணை பொங்கல் வச்சு கொடுக்காம இருந்தா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க, எப்படி இவரை தெரிந்தது அடையாளம் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு உயரத்துல பனியில எல்லாம் தலைக்குள்ள எல்லாம் அவர் போட்டிருந்திருப்பாரு. எப்படி தெரிந்தது? சன் தொலைக்காட்சியில கல்யாண மாலையில தொடர்ந்து பேசினதுனாலதான் இவர் தான். 3 பேர்கிட்டயுமே கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டம் பாருங்க, தரையில் உட்கார்ந்து இருக்காங்க சார். இந்த இடத்துல நான் சொல்றது தப்புன்னு தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. இவ்வளவு புழுதி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவ்வளவு மக்கள் வந்து தரையில் உட்கார்ந்து இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு புஷத்தை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இந்த கூட்டத்தை கலைச்சி விட பாக்குறீங்களா சாமி? நான் பேசணுமையா? இப்ப ஒண்ணும் இல்ல, ஆளுக்கு கையில ஒரு புஷத்தை கொடுத்து ஒரு மணி நேரம் படிங்க. காப்பி டீ எல்லாம் தர்றோம், முடிஞ்சா பஜ்ஜி தர்றோம். சொன்ன கூட்டம் என்ன ஆகும்? இதோ ஐயா வராரு, பெருமைக்குரிய பப்பாசியினுடைய சிறந்த பெண் எழுத்தாளர் விருது வாங்கிய பாரதி பாஸ்கர் வர்றாங்க, மற்றும் நம் உறவினர் எல்லாம் வர்றதுனால கூட்டம் எதையும் எதிர்பார்க்காம தரையில உட்கார்ந்து இருக்குன்னா, ஏன் மேடம் நீங்க 3 பேர் அல்லது இங்க 2 பேர் அவங்களும் சேர்ந்து நீங்கள் பேச நினைத்ததை எல்லாம் பேப்பரில் எழுதி நம்ம கவிதா பப்ளிகேஷன்ஸ்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு உண்மைன்னு இருக்கலாமே. எதற்கு எனக்கு பிறகு வந்து பேச வேண்டும்? இன்று நான் பேச நினைப்பதை எல்லாம் எழுதி தந்து விட்டேன். அதுதான் அடுத்த தலைமுறைக்கு. என்ன கதை விடுறீங்க? உங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் வேணும், குரல் ஏற்ற இறக்கம் வேண்டும், திடீரென்று கூட்டத்தை மகிழ்விக்க வேண்டும். பேச்சிலே என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கிறது. அதனால் தான் இத்தனை கூட்டம் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேச்சாளர்னா சாதாரண. அதுல சொல்றாரு, காதலும் காதலியும் அமர்ந்திருக்கும் போது இடையில் மௌனம் வேணுமா? சுவிட்சர்லாந்துல அப்படித்தான் காதல் பாங்கி போகுது. 2 பேரும் எவ்வளவு நேரம் சார் மௌனமா இருப்பாங்க? உக்ரைனும் ரஷ்யாவும் நடத்துற பேச்சுவார்த்தை. ஒரே ஒரு விஷயம் டாக்டர் சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, காதலனும் காதலியும் எதுக்காக தவம் எடுப்பான்? ஒரு வார்த்தை பேசு, ஒரே ஒரு வார்த்தை, ஒண்ணுமே சொல்லலாம் சொல்லு.
இதெல்லாம் காதலிக்கிறது தெரியும். காதல் ஒரு பாட்டே ஒண்டியான்னு ஒரு வார்த்தை சொல்லம்மா இப்ப என்னவோ ஆயிடுச்சாது. அப்படின்னா உண்மை என்ன, இந்த காலத்துல பேச்சுக்கு இருக்கிற வேல்யூ மரியாதை, இந்த காலத்துல இல்ல எல்லா காலத்திலையும். அறிஞர் அண்ணாவின் பேச்சு அந்த காலத்துல தியேட்டர்களை படம் ஓட்டுவதை நிறுத்திவிட்டு அவர் பேச்சை கேட்பதற்கு கட்டணம் கொடுத்து போனார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதாததா, நெஞ்சுக்கு நீதியிலிருந்து அவர் எழுதாததா, ஆனால் மேடையில் வந்து என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்ற ஒரு வரிக்காக காத்திருந்தாங்க கூட்டம். அப்படின்னா பேச்சுக்கு எல்லாம் இருக்கு சார். அந்த குரல், அதனுடைய ஆகர்ஷணம், அது சக்தி எவ்வளவு பெருசு. அது சாதாரணமா சொன்னா முட்டையை பத்தி சொன்னா அது எல்லாத்தோட பயங்கரம். நம்ம பேச்சு உலக இளவரசி டைனமோ கண்டுபிடித்தவர் என்ன செய்தார் தெரியுமா? ஏன் உலகத்துல என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காயா, இப்பதான் இவங்க டைனமோக்கே வந்திருக்காங்க. நல்ல வேலை டைனோசர் டைனோ. ஒரு சின்ன கவிதை சொன்னாங்க, விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு தருகிறது பாம்பாட்டிக்கு. இது இப்ப வந்து புது கவிதை, அமுத பாரதி எழுதியது. சொல்லி முடிச்ச உடனே இதற்கு விளக்கமும் சொன்னாங்களா இல்லையா? இது பாம்பாட்டியை பற்றியதல்ல, பாம்பை பற்றியதும் அல்ல. சோறு போட்ட அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளைகள் சோறு போடாம அவங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற என்ற ஒரு படிமம் உள்ளே இருக்கிறது. அதானுக்குமா சொன்னீங்க. அப்படின்னா ஒரு புது கவிதைக்கே உரை போட வேண்டி இருக்கு. எங்க நிலைமையை யோசிங்க. இதுதான். அப்புறம் இது திரும்பி ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆண்டனி உங்களிடம் வந்து பேசினாரா, வள்ளுவர் உங்களிடம் வந்து பேசினாரா? சார் பேச்சு தான் எழுத்தாக பதிவானது. முதல்ல நீங்களே சொன்னீங்க இல்லையா, முதல்ல மனுஷன் என்ன சொல்லியிருப்பான்? ஒலி எழுப்பியிருப்பான். ஒலி பிறகு மொழியானது, மொழி பேச்சு வடிவில் வந்தது, பிறகுதான் எழுதப்பட்டது. எது முந்தி வந்தது அதான நிற்கும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்க எழுதி தருகிறோம் அப்படின்னா என்ன? ஐயா நீங்க வேற தீர்ப்பை எழுதி கொடுத்துறாதீங்க. மகாத்மா காந்தியை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க நம்ம கவிதா ஜவஹர். அவர் உடைகளை மாற்றினார், அரை அறைக்கு மாறினார். அதுக்கு பின்னாடி இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். மதுரையில 1921 அவர் மதுரை மெஜிரா காலேஜ் இருக்கு, மதுரை கல்லூரி, அந்த வளாகத்துல பேசுகிறார். பெரும் கூட்டம். அன்றைய சூழல்ல 55,000 பேர் வந்திருந்தாங்க. இது ரெக்கார்ட். அன்றைக்கு பேசும்போது சொல்கிறார், அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம், கதராடை உடுத்துவோம், இந்தியாவில் நெய்யப்பட்டதை தான் நாம் உடுத்துவோம். இந்த இந்தியாவில் நெய்வது, இந்தியாவில் செய்வதுன்றது அன்னைக்கே தொடங்கிடுச்சு. 50-100 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேசிவிட்டு இறங்கி வருகிறார். அப்போது காந்திஜி அணிந்திருந்தது வடநாட்டுக்காரர்கள் உடுத்துகிற உடை, மேல ஒரு தலப்பாக எல்லாம் இருந்தது. அவர் வரும்போது வழியில் ஒருவர் கேட்டார் ஒரு கேள்வி. கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார், பாபுஜி நீங்கள் சொன்னீர்கள் எல்லாரும் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்ய வேண்டும், இந்திய துணிகளை உடுத்த வேண்டும் என்று. இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஜனத்தொகைக்கும் தேவையான துணி இந்தியாவில் நெய்யப்படுகிறதா? முதல் கேள்வி. நெய்யப்பட்டிருந்தால் உங்களை போலவே உடை உடுத்துவதற்கு இந்தியாவில் இருக்கிற ஏழைக்கு காசு பணம் இருக்கிறதான்னு கேட்டார். இந்த கேள்வியை காந்தியிடம் நேரடியாக ஒருவன் கேட்டான். அந்த இரவு முழுக்க அவர் விழித்திருந்தார், இரவு முழுக்க யோசித்தார். ஒரு சாமானியன் கேட்ட கேள்வி ஒரு பேச்சு அவரை மாற்றியது. அப்போது யோசித்தார், ஏழை உடுத்துவது போல் இனிமேல் நான் உடுத்துவேன் என்று அரையாடைக்கு மாறினார். ஒரு கேள்வியில் மாறியது. கரையனுக்கு கடைத்தேற்றம் அவரை மாற்றியது மறுக்கவில்லை. அப்படின்னா அந்த நூலின் பிரதிகளை அவர் அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கலாமே. ஆமா, என்னமோ பேசுறீங்க, நாங்களும் கேட்கிறோம். 1-2 செய்திகள். பாரதியாரை பத்தி சொன்னாங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் தன் பேச்சுக்களை சொல் முகம் அப்படின்ற ஒரு நூலாக போட்டிருக்கிறார். நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு முன்னுரையில் எழுதுகிறார், எழுத்தாளன் சொற்பொழிவாளன் ஆகக்கூடாது என்று எப்போதும் சொல்லி வந்தவர் சுந்தர ராமசாமி. மேடை ஏறவே கூடாது என்று மறுத்தவர் ஆற்றூர் ரவிவர்மா. அவர்கள் இருவரும் மேடை ஏறி பேசும்படி ஆகியிருக்கிறது. நானும் வேறு வழி இல்லாமல் தான் மேடை பேச்சாளனாக மாறினேன். இது ஜெயமோகன் சார் சொன்னது. தமிழ் சூழலில் எழுத்தாளன் எழுதுவதை மட்டும் செய்தால் தன் பணியை முழுமையாக செய்யாதவனாக மாறுகிறான். அப்படின்னா எழுத்தாளர்களே பேச வேண்டும் என்று ஆசைப்படும் போது, ஒரு 10-20 நாள் முன்னாடி ஒரு நூல் அறிமுகம் நடந்தது. ஒரு இலையின் வரலாறு.
சிரில் அலெக்ஸ் என்பவர் மொழிபெயர்த்த ராய் மாக்ஸமுடைய ஒரு நூல். அது அந்த நூலை வெளியிட்டு பேசியவர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர் கூட. நாங்க அப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்றாங்க இயேசு சொன்னார். இயேசு ஒரு சிறு கூட்டத்தின் முன்னால் பேசிய பேச்சு நற்செய்தியானது. கிருஷ்ணர் தனி ஒருவனிடம் பேசியது கீதையானது. சுதந்திர போராட்ட காலத்துல இந்தியாவில் படித்தவர்களின் எண்ணிக்கை 10% கூட இல்லை. அந்த மக்கள் மத்தியில் சுதந்திர வேட்கையை உருவாக்கியது யார்? உங்கள் எழுத்துக்களா? சுப்பிரமணிய சிவா அவர்கள் பேசினால் சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் சொன்னாங்க. சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் தூத்துக்குடி கடற்கரையில் விடுதலை வேட்கைக்காக பேசுகிறார்கள். கூட்டத்தில் இருந்து கேட்டவர் ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி. அடுத்த நாள் ஒரு வக்கீலுக்கு முடிதிருத்த போகிறார். பாதி வேலை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வக்கீல் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார், சுதேசிக்காரர்களை கேவலமாக பேசுகிறார். அந்த மனிதர் பாதியில் முடிதிருத்துவதை நிறுத்திவிட்டு எழுந்து போய்விட்டார் என்பது வரலாறு. நீதியை சரி செய்வதற்கு தூத்துக்குடியில் எவரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த வக்கீல் திருநெல்வேலிக்கு போனார் என்பது நான் படித்த குறிப்பு. சினிமாவிலையும் வந்திருக்கு. அப்படின்னா படிக்காத மனிதனுக்குள்ளே சுதந்திர கனலை மூட்டியது யார்? எழுத்தாளர்கள் சொல்றீங்க. ஒண்ணு இது காதலை பத்தி சொல்றாங்க சார். தொடர்ந்து ஒரு காதலி முகத்தை 5 நிமிஷம் பார்க்க முடியுமா சார்? கல்யாணம் கட்டுறது வரைக்கும் பார்க்கலாம். இல்ல இல்ல அப்பவுமே பார்த்துக்கிட்டு இருந்து சைட்ல திரும்புவா. அப்புறம் அந்த மாதிரி என்ன அங்க பாக்குறேன்னா படக்கு திரும்பிடுவான். தொடர்ந்து 5 நிமிஷம். ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் 1 மணி நேரம் ஒரு மேடையை பார்க்குது. என்னைய அந்த மேடையில நீங்க வச்சிருக்கீங்க? அதானே பாக்குற ஆளுக மாதிரியா இருக்கு. உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்கிறேன். ஆசிரியன் என்பவன் பேச தெரிந்தவன். வகுப்பறையில எல்லார் கையிலும் பாட நூல் இருக்கிறது, அது எழுத்து. அப்புறம் எதுக்காக வாத்தியார்? எதுக்காக ஆசிரியன்? இந்த எழுத்து தான் ஜெயிக்கும் என்றால் எல்லார் கையிலும் கொடுத்து விட்டு வீட்டிலே இருங்கடா, எப்படி போகிறான்னு விட்டுற வேண்டியதானே? அப்படிதான் சொல்றாங்க. ஒரு பேச்ச தெரிந்த ஆசிரியனால் தான் அந்த எழுத்தில் மறைந்திருக்கிற மறைபொருளை கொண்டு வர முடியும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி பேசினாரே, எத்தனை பெரிய ஞானிகள் இந்த மண்ணில் பேசி இருக்கிறார்கள். பேசும்போது தானே கீழே இருக்கிறவருக்கு ஞான வெளிச்சம் வருகிறது. எழுத்து எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதன் மறைபொருளை சொல்லுவதற்கு ஒரு பேச்சாளர் தேவைப்படுகிறது. 1907 பாரதியார் பத்தி சொன்னீங்களே, இதே சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில 1907 விபின் சந்திரபாலர் வந்து பேசுகிறார். மகாகவி பாரதி விஜயவாடா வரை போய் விபின் சந்திரபாலரை அழைத்து கொண்டு வருகிறார். எதற்காக? கடற்கரையில் உட்கார்ந்து கவிதை எழுதுங்கள் என்பதற்காகவா? இல்ல. விபின் சந்திரபாலர் அன்றைக்கு வங்க மொழியில் பேசியிருப்பார் அல்லது ஆங்கிலத்தில் பேசியிருப்பார். தமிழில் அவர் பேசியிருக்க மாட்டார், ஆங்கிலத்தில் பேசியிருப்பார். அவர் பேசிய பிறகு அந்த கூட்டத்தில் எழுந்த அந்த சுதந்திர வேட்கையை பற்றி பாரதி எழுதுகிறார். சென்னை வாசிகளின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனதுன்னு எழுதுகிறார். இவர்கள் நிதான கட்சியாளர்கள். இவர்களின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனது என்றால் எத்தனை பெரிய பேச்சாக அது இருந்திருக்கும். எது மக்களின் கூட்டத்தின் உணர்வை மாற்றுகிறது? எது இந்த சமூகத்தை மாற்றத்தை கொண்டு வருகிறது? அதுதான் உண்மை. நிறைய உலக பேச்சு இருக்கு. நான் நேரம் நெருக்கடினால ஒரு விஷயம் சொல்றேன். ராமாயணம் நம்ம பாரதி மேடம் எல்லாருக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க. இலங்கைக்கு சண்டைக்கு போகிறது வானரப்படை. ராவணன் இறுதி யுத்தத்தில் மூலபல சேனையை கொண்டு வந்து நிறுத்துறான். அதாவது பல இடங்கள்ல இருந்து தேர்ந்த சண்டைக்காரர்களை கொண்டு வந்து கடைசி ஆயுதமா வச்சிருக்கிறார் ராவணன். இத பார்த்த உடனேயே வானர படைகள் அலறி ஓடுது. எதுவரைக்கும் ஓடுது? இலங்கையிலிருந்து கிளம்பி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. பார்டரை கிராஸ் பண்ணிருச்சு. போனதுல கூட்டத்தில் போன ஆளுல ஒரு ஆளு ஜாம்பவான்.
அவரு சேர்ந்து போயிட்டாரு. இப்போ ராமன் கூட இருக்கிறது ராமன், லக்ஷ்மணன், அனுமன், அப்புறம் அங்கதன், சுக்ரீவன், 5 பேர் தான் அங்க நிக்கிறாங்க. இப்ப ராமனுக்கு என்னடா இது, நம்ம பின்னாடி இருந்த படையே வானர படை, அதுவும் எல்லை தாண்டி அவன் கட்டின பால வழியே ஓடி இருக்கான். ஒன்னே ஒண்ணு அதை தகர்க்காம ஓடி இருக்கான். மரம் இருந்தா மரத்துக்கு இருக்கும். அப்படி ஓடுனவங்க போறப்ப சொல்லியிருக்காங்க ராம ஆண்டான ராவண ஆண்டான்னு. நம்ம அப்ப சொல்லப்பட்டதான்னு அது சொல்றாங்க. எவன் ஆண்டா எனக்கு என்னையா, நான் உசுரை காப்பாத்தணும்யா, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படி போகும்போது இந்த ஆண்டனி ஆரேஷன் சொன்னார்ல, இங்க இருந்து போறவன் ராமன் சொல்றாரு, ஸ்ரீராமன் சொல்றாரு, போய் அவங்கள கூட்டு வாங்கடா சொல்லி பயந்து வெறிந்து ஓடிய படையை அழைத்து வருவதற்கு போனவன் அங்கதன். ஜாம்பவானை பார்த்து போன உடனே சொல்றான், எங்க எல்லாரையும் விட அறிவில் மிக்கவன் நீதான். முதல் எதை சொல்றான், நீ பெரிய அறிவாளி இல்ல, ஒருத்தர் பேசும்போது அப்படித்தான் பேசணும். போன உடனே உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது. இல்ல சார், எங்களை விட பெரிய அறிவாளி நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, இவ்வளவு அறிவு மிக்க நீ வந்திருக்கிற ராமன் திருமால் அவதாரம்னு எங்களுக்கு சொன்ன நீ, தர்மம் வெல்லும் பாவம் தோற்கும் சொன்ன நீ முட்டாள் மாதிரி ஓடி வரலாமான்னு கேட்டான். ஆரம்பத்துல அறிவாளி மாதிரின்னு சொல்லி அறிவில்லாம கிறுக்க மாதிரி பித்தன் மாதிரி ஓடி வரலாமான்னு கொஞ்ச நேரம் அங்கதன் பேசினான். ஜாம்பவான் மாறுனா அத்தனை வானரப்படையும் திரும்பி வந்தது. வானரப்படையே ஒரு பேச்சை கேட்டு திரும்பி வந்ததென்றால் இந்த படம் வராதா? இது இந்த படைக்கு மட்டும் இல்ல, எல்லா படைகளுக்குமே பேச்சு என்பது உண்மையிலேயே சமூகத்தை மாற்றக்கூடியது. அதனால்தான் பேசியே ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த மண்ணிலே சாதனை படைத்திருக்கிறார். எழுத்து என்பது இதைவிட நிரந்தரமானதுன்னு சொல்லலாம், காலம் கடந்து நிற்கும், அதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. சமூக மாற்றத்தை ஒரு மார்ட்டின் லூத்தர் ஜூனியருடைய பேச்சு, ஒரு வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய பேச்சு, அப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் பேச்சு, இது போன்ற பேச்சுகள் லட்சக்கணக்கானவர்களை மாற்றி இந்த உலக வரலாற்றையே திசை மாற்றியது என்றால் எழுத்துக்களுக்கு குறைவுன்னு நான் சொல்ல வரல. ஆனா பேச்சு போகிற தூரம் இருக்கிறது இல்லையா, எழுத்து நிரந்தரமானதெல்லாம் சொல்லி இப்ப யூடியூப் எல்லாம் வந்துருச்சு. இப்ப பாரதி மேடம் பேசுனாங்கன்னா அத்தனை சேனல்லையும் வருது. பேச்சுக்கு ஒரு காலத்தில் இந்த கூட்டம் மட்டும்தான் இருந்தது, இப்ப இது உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா பேச்சுக்கும் நீண்ட தொலைவு செல்கிற ஆற்றல் இருக்கிறது என்பதனால் சமுதாய மாற்றத்தை சாதிக்கிற ஆற்றல் பேச்சுக்கே என்பதை மிகச்சிறந்த எழுத்தாளரும் மிகச்சிறந்த பேச்சாளருமான திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் அடுத்த மேடையிலாவது ஒத்துக்கொள்வார் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.